நீங்கள் உங்கள்கிட்ட வந்து ஒரு ஆள் வந்து பேசுகிறாங்க, பேசுகிற பொழுது நீங்கள் மனசில் அவங்களோட ஒரு வகையான பொறாமையோட அல்லது வெறுப்போட நீங்கள் வந்து நடிக்கிறதுக்காக 4 வார்த்தை சொல்லுவீங்க. நீங்கள் நல்லா இருங்க, நீங்கள் எல்லாம் இந்த மோசமான ஆட்களில் நீங்கள் நல்ல மக்கள் எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் வாயால் சொல்றீங்க, உள்ளத்தால் வெறுத்து கொண்டு சொல்கிறீங்க. உள்ளத்தால் வெறுத்து கொண்டு அதே மாதிரி உள்ளத்தில் இவளை திருப்திப்படுத்தணும், அல்லாஹ்வுடைய அன்பை எதிர்பார்க்காம இவளை திருப்திப்படுத்தணும்னு சொல்லி நீங்கள் வெளியால் சொல்லும் பொழுது நீங்கள் நல்லவங்க, நீங்கள் வந்து மோசமான ஆட்கள் இல்லை, நீங்கள் வந்து இப்படி பண்ண ஆக்கள் நீங்கள் வாயால் சொல்கிறீங்க. இப்போ இந்த இடத்துல இந்த வார்த்தை அல்லா இடத்துல எந்த கூலியும் தராது. ஏன்னா நீங்கள் அல்லாஹ்க்கு செய்யலையே. ஆனால் சொன்ன வார்த்தையால் நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொள்வீங்க, அவங்களுக்கு அது ஒரு ஆறுதலாக இருக்கும். ஆனால் இது நீங்கள் சொன்ன வார்த்தை அது நன்மைக்குரியது இல்லை. இதே நீங்கள் ஒரு ஆள் வரும்பொழுது உங்களுக்கு உண்மையிலே மனசில் கஷ்டமாக இருக்குது, உண்மையிலே உங்களை நோவிச்சு ஒரு ஆள் தான் வாரார். இப்போ நீங்கள் வந்து மனசில் பொறுமையோட சரி பரவாயில்லை அல்லாஹ்வுக்காக 4 நல்ல வார்த்தையை சொல்லுவோம்னு சொல்லி 4 நல்ல வார்த்தையை நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி சொன்னீங்கண்டா ரசூல் என்ன சொன்னாங்க? அல் கலிமத்து தய்யிபா சதகான்னாங்க. நல்ல வார்த்தை பேசுகிறது தர்மம்னு சொன்னாங்க. இப்போ இது நன்மையாக மாறுதா இல்லையா? அப்போ எனவே இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை நாங்கள் என்ன செய்யணும்? மார்க்கத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அப்போ